இருக்குது, பிபி ஹால் என்ன, எப்படி டயபெட்டிஸ் சுகர் ஒழுங்கா இருக்கிறா, பிளட் சுகர் எப்படி இருக்குது என்று பார்த்துக் கொள்ளணும். இந்த குலம் சொல்லுது. லாங் லைஃப் வேணுமா, போங்க இந்த லெபோரட்டரிக்கு, பாருங்க இந்த டாக்டர் முகர கட்டைய. இதான் இன்றைய உலகம் எங்களுக்கு தர வழிகாட்ட. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ரப்புல் ஆலமீனுடைய சார்பில், படைச்சவன் சார்பில் யாருக்கு அவருக்கு லாங் லைஃப் வேணுமோ அவர் என்ன செய்யட்டும், தன்னுடைய இனபந்துக்களோடு சேர்ந்து நடக்கட்டும். இனபந்துக்கள் உம்மா வாப்பா மாத்திரமல்ல, மாமா மாமி சாச்சா சாச்சி பிளட் ரிலேஷனோட சேர்ந்து நடக்கட்டும். பல்யஸில் ரஹிமஹு. அதனால நீண்ட ஆயுள் மட்டுமல்ல கிடைக்கும், வருமானமும் கூடும். வருமானத்துல பரக்கத்து வரும். ஜாதி வேறு ஃபேமிலி ரிலேஷன் இருந்தா தானே பட்ஜெட்ல துண்டு விடும். அதனால்தான் நாங்க தூரமாயிக்கிறோம். ஓய் நீ தாய்ப்புள்ள, ஆதமுட மக்கள் எல்லாம் தாய்ப்புள்ளதான், கொஞ்சம் கைக்கு வந்துட்டா போதும் தாய்ப்புள்ளத்தானம் எல்லாரும். எங்கட மாமட மகள்ட சாச்சிட பெரியம்மாட புள்ளத்தான் நீங்க என்று வந்து சொல்றாங்க. இதுக்கு பேரு என்ன, பெத்த உறவா. இதெல்லாம் உறவுன்னு சொன்னா அதபடிய மக்கள் எல்லாமே எங்களோட சொந்தம் தான் என்று சொல்லி சொந்தத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் உருவாகி, அந்த காலத்துல வீடுகளை பெருசா கட்டி ஹோல்களை பெருசா அமைச்சு முன்வாசல் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. அந்த காலத்தை எங்களோட ஆர்கிடெக்சர் அமைப்பை பார்த்தா நாட்டுல என்னன்னா எதுக்கு தெரியுமா வீடு கட்டுறது? அந்த காலத்துல இந்த ஃபேமிலிஸ் வந்தா தங்குறதுக்கு எத்தனை சகன் வைக்கணும் பார்ப்பாங்க. இந்த கந்திரி அதுகள் கொடுக்கறதுக்கு எல்லாம் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறது. அடுத்தது முன்னுக்கு ஹோல் எல்லாம் சரியான பெருசு, ரூம்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஹோல்ஸ் கூட இருக்கும். நல்லா பாருங்க நீங்க பழைய வீடுகளை போய் முன்னுக்கு பெரிய கதவா இருக்கும், பெரிய ஜன்னலா இருக்கும், பெரியதா இருக்கும். இன்றைக்கு பாருங்க பெருசா ஊட்ட கட்டி சின்ன கதவு, முன்னுக்கு பெரிய வால், வால்ல அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கதவு பாருங்க பாப்போம். இப்படி ஒளிஞ்சிட்டு வாரத்துக்கு அங்க ஒளிஞ்சிட்டு வாரத்துக்கு போராத்துக்கு பல்லங்கே பிரவேசம் பண்ணு வச்சிருவாங்க. இங்க அதான் இருக்கும். எல்லா வீட்லயும் கொஞ்சம் ஊடு பெருசுன்னு சொன்னா அடுத்தது என்ன, நாய்கள் கவனம், இங்க மனுஷன் இல்ல கவனம். இங்க வந்தா குறைக்கும் 2 கால் நாய்களை தான் பாப்பீங்க. சகோதரர்களே, புதிய உறவுகள் உருவாகும். இதனால் வாழ்க்கையில நீண்ட ஆயுள் கிடைக்குது, ரிஸ்க் கூடுது. இது படைச்ச ரப்புடைய வாக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு, ரப்புடைய தூதருடைய வாக்கு. பரஸ்பர அன்பு ஒத்துழைப்பு கொண்ட ஒரு சமூகம் உருவாகும். எனவேதான் லேட்டஸ்ட் ரிசர்ச் படி திருமணம் முடிக்காதவர்கள் ஆயுளை விட திருமணம் முடித்தவருடைய ஆயுள் அதிகம். திருமணம் முடிக்காதவருடைய ஆயுளை விட திருமணம் முடித்தவருடைய ஆயுள் அதிகம். சில நேரம் மொத்தம் 2 பேர் யோசிக்கலாம், நான் கல்யாணம் முடிக்காம இருந்தா நிச்சயமா எங்களுக்கு லாங் லைஃப் கிடைச்சிக்கு நாங்க பண்ற பாட்டுக்கு. ஒவ்வொரு நாளும் ஆயுள் எப்படி குறையுது இவருக்கு தெரியுமா? இவர் வந்து சொல்றாரு எந்த மோடின்னு சொன்னது அப்படின்னு சொல்லி, அது விதி விலக்காயிருக்கும். விதி அல்ல, அது எக்ஸெப்ஷனல். அப்படி ஏதாவது நிலைமைகள் இருந்தா திருமணம் முடித்தவருடைய ஆயுள் அதிகம் என்றது பெரிய ஒரு இயற்கை நியதி, படைத்த ரப்பு ஏற்படுத்தியிருக்கிற ஒழுங்கு. எனவே திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்தில் ஒரு இபாதத், ஒரு வணக்கம், ஒரு வணக்கம். வாஜிப் என்று கூட பெரும்பாலானவர்களுக்கு கட்டாய கடமை, பலருக்கு சுன்னத்தாக அமையும். இது பற்றி விரிவாக நாம் இங்கு பேசலாம். நேரத்தை கவனித்துக் கொண்டு செறிவாக சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். எனவே இஸ்லாமிய இல்லம் நாங்கள் எதிர்பார்க்க இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய குடும்பம் உருவாவதற்கு முதலாவது நிக்காஹ் பற்றிய இந்த கண்ணோட்டம், மேரேஜ் பற்றிய இந்த பெர்ஸ்பெக்டிவ், திருமணம் பற்றிய இந்த கோட்பாடு மிக தெளிவா இருக்கும். இரண்டாவது, இந்த அற்புதமான மைக்ரோ சொசைட்டிய, இந்த ஃபேமிலி யூனிட், புனிதமான இந்த ஃபேமிலி வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரம் மிக கவனமா இருக்கணும். கணவன் மனைவி தெரிவில, வாழ்க்கை துணை தெரிவில, இதுக்கான கிரைட்டீரியா என்ன, எந்த நோக்கில தன்னுடைய கணவன் தெரிவு செய்யப்படும், தனது மனைவி தெரிவு செய்யப்படும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த மெட்டீரியலிச கண்ணோட்டம், இந்த செக்யூரிச கண்ணோட்டம், நவ் ஹியர் என்ற இந்த கண்ணோட்டம் வந்துவிட்டா வாழ்க்கை நரகமா போகும். நிச்சயமாக சிறந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்யணும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும், மனப்பொருத்தத்தை பார்க்கணும், உளப்பொருத்தத்தை பார்க்கணும். மனப்பொருத்தத்தை பார்க்கணும், பணப்பொருத்தம் அல்ல. மனப்பொருத்தம், பணப்பொருத்தம் பார்த்தா மனப்பொருத்தம் பார்த்துப்படாது.
வாழ்க்கை நரகமா போயிடும். சமூக காரணங்கள் நிறைய இருக்கு, பார்க்கலாம். பொருளாதாரத்தையும் பார்க்கலாம். குழந்தை பெற்றெடுக்கும் பெண்ணாண்டு சொல்லி பெண்ணை பார்க்கும் போது பார்க்கலாம், கன்னி பெண்ணாண்டு பார்க்கலாம். ஆனா இவை அனைத்தையும் மிகைத்ததாக எல்லாம் பார்க்கலாம். சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், பொருளாதார நிலையை பார்க்கலாம், வாக்கு வடிவ பார்க்கலாம். ஆனால் பிரியாரிட்டி அடிப்படையில முன்னுரிமை முதன்மை எதுக்கு கொடுக்கப்படணும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா லிமாலிஹா வலிஜமாலிஹா வலிஹஸபிஹா வலினஸபிஹா ஃபظفر بذات الدين تربت يداك. ஒரு பெண்ணை அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிப்பார்கள், குடும்ப கௌரவத்துக்காக திருமணம் முடிப்பார்கள், அவளுடைய கையில் இருக்கிற பொருளாதாரத்துக்காக செல்வ வளத்துக்காக திருமணம் முடிப்பார்கள், அவளுடைய ஒழுக்கம் பண்பாடு மார்க்கத்துக்காகவும் திருமணம் முடிப்பார்கள். நீ மார்க்கமுள்ள ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள், இல்லாத போது நீ அழிந்து விடுவாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அம்சம் தீன் இருக்குதா? என்ன தீன் இல்லாத இடத்துல பண்பாடு இருக்காது. மேற்குலகத்துல ரிலிஜன் என்ற பாடத்தை எடுத்து போட்டுட்டு மோரல் எஜுகேஷன் ஒரு பாடம் போட்டிருக்கிறது. ரிலிஜன் இல்ல, மோரல் எஜுகேஷன். கடைசியில மோரலும் இல்ல எஜுகேஷனும் இல்லாம போயிடுச்சு. ரிலிஜன் இல்லாத இடத்துல மோரல் வராது. இறை நம்பிக்கை இல்லாத இடத்தில், இறை விசுவாசம் இல்லாத இடத்தில், மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாத இடத்தில், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வு பற்றிய நம்பிக்கை இல்லாத இடத்தில், தனது செயல்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக நான் பதில் சொல்லும் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அந்த ஆழமான மனப்பதிவு இல்லாத இடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியாது. இருக்கும் கேட்டசி என்ற பேரு நான் அன்று விளக்கிய அந்த ரியா, அந்த முகஸ்துதி, சும்மா எத்திக்ஸ் எட்டிகெட்ஸ் என்று சொல்லி ஆளுக்கால் ஏமாத்துற அந்த போடி பண்பாடுகள் இருக்கும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எதுவும் வராது. ரிலிஜன் மார்க்கம் இருக்கிற இடத்துலதான், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் இருக்கிற இடத்துலதான், கடவுள் நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் பண்பாட்டை ஒழுக்கத்தை. எனவே ஒழுக்கமுள்ள பெண் என்றால் எதை பார்க்கணும்? இந்த அளவுக்கு இறை நம்பிக்கை உள்ள பெண், படைத்த இறைவனை அஞ்சி பயப்படுற பெண், அந்த பெண் தான் விசுவாசம் உள்ள பெண்ணா இருப்பா. எனவே வாழ்க்கை துணை தெருவில் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு தெரியுமா நல்ல பெண்? ஹைருன் நிசா, சிறந்த பெண் யார்? ஹைருன் நிசா என்ற பேர் இருக்குது, நிறைய பொம்பளை இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா? மன் இதா நதர்த இலைஹா சர்ரத்க, நீ அவளை பார்த்தால் அவள் உன்னை மகிழ்விப்பாள். பார்த்தா சந்தோஷப்படுத்தும். அமர்த்தகா அத்தாக்க, நீ அவளுக்கு ஒரு வேலையை செய்யுமாறு சொன்னால் உடனடியாக அதுக்கு கட்டுப்படுவாள். அபர்ரத்க, நீ அவளை வைத்து சத்தியம் செய்தால் உனது சத்தியத்தை உண்மைப்படுத்தி வைப்பாள். நீ வீட்டில் இல்லாத போது தனது கட்டை பேணி பாதுகாத்துக் கொள்வாள், உனக்கு விசுவாசமாக நடப்பால், உனது சொத்து செல்வத்தையும் அவள் தன்னுடைய சொத்து செல்வமாக கருதி பாதுகாப்பால், மிக விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணா இருப்பாள். இவள் தான் சாலிஹான பெண். இந்த பெண் தான் உலகத்தில் மிகப்பெரிய செல்வம். அத்துன்யா மதா வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது இன்பங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் சாலிஹான ஒரு பெண் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய பெண்ணை பார்த்து வாழ்க்கையை துவங்க வேண்டும். அப்போதுதான் இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிக் ஹவுஸ், ப்ரொஃபெட்டிக் ஹவுஸ், ஐடியல் முஸ்லிம் ஃபேமிலி உருவாகும். அப்படி இல்லாம ஆரம்பிச்சு போட்டு போறோம் திருத்துவோம், அவன் அவளை திருத்தி போட்டுருவான். சரி வராது. பொறவு பார்த்து கேட்டு செஞ்சு கொள்வோம், சரி வராது. அதே போல மறுபக்கம் ஒரு பெண் தனக்குள்ள வாழ்க்கை துணை, தனது கணவனை தெரிவு செய்யும் போது எதை பார்க்கணும்? எப்படி எஜுகேஷன், எப்படி குவாலிபிகேஷன், எத்தனை அவருடைய சிவில எத்தனை தாள் இருக்கு, ஃபைல்ல எத்தனை சர்டிபிகேட் இருக்குது, கடதாசி கூட இருக்குது, முன்னுக்கும் பின்னுக்கும் ஏபிசிடி ஜெட் வர காட்டிலும் ஜெட்ல இருந்து ஏ வர காட்டிலும் எத்தனை இருக்குது, கார் இருக்குதா, வீடு இருக்குதா, வாகனம் இருக்குதா, கொழும்புல முடிக்குதா, ஸ்ரீலங்காவா இருந்தா ஊர்ல முடிக்கணும், கொழும்புல முடிக்கணும். பேசிக் குவாலிபிகேஷன் உண்டு. ரெண்டு ஊடிக்கணும், ரெண்டு ஊடுன்றது ரெண்டு கருத்து இருக்குது. ஆனா இங்க பிசிக்கலி ரெண்டு ஊடு, பாக்குறதுக்கு ரெண்டு. இது எல்லாத்தையும் விடவும் முக்கியம் அவருடைய ரிலிஜன், மார்க்கம். எந்த அளவு அல்லாஹ்வை பயந்த மனுஷன்.
எல்லாரும் என்ன சொல்லுவாங்கடா, பொடிய நல்ல பொடிய ஹைலி குவாலிஃபை விளங்கினா. 24 வயசு போஸ்ட் கிராஜுவேட்டே முடிச்சுட்டான். போற போக்குல எங்க போய் நிப்பாண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 வயசுல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்க. எப்படி இப்படி இந்த இபாதத் தொழுக விஷயங்கள்ல இப்படித்தான் நல்ல புள்ள, அவருக்கு டைம் இல்ல இருக்கலாம், ஒரு சரியான பிஸி இந்த ஸ்டடீஸ்ல சரியான சீரியஸான பாய். இனி தெரியாத இந்த வயசுல அப்படித்தானே அதை பார்த்து கேட்டு திருத்திக் கொள்ளையிலும். வயசு வரக்குள்ள அது சும்மாவே வந்துடும். எல்லாரும் சொல்றது சரி. மறுபக்கம் வந்து ஒரு நல்ல புள்ள, குவாலிட்டியான புடியன், ஹைலி கல்ச்சர், ஹைலி சிவிலைஸ், சரியான ரிலிஜியஸ், ஒரு நல்ல புடியன். அதெல்லாம் சரி. ஜொப் என்ன இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் நினைக்கிறார். அது போ போ ஜொப் கிடைக்கும் தானே, போ போ ஜொப் கிடைக்கும். பைத்தியம் தான். போ போ மார்க்கம் வரும், போ போ ஜொப் வரும் என்று ரிஸ்க் எடுக்கலாம். இதுதான் எங்களோட மார்க்கத்துக்கு நாங்க கொடுக்கிற அகலாக்கு கொடுக்கிற பண்பாட்டை கொடுக்கிற நன்னடத்தை கொடுக்கிற பிரியாரிட்டி. இனி போறோம் வாங்கி கட்டி கொண்டு முடிச்சு முடிச்சு குந்திட்டீங்க. என்ன பார்த்தது எதையோ பார்க்க தவறியது இப்போது பெரிய வினையாக மாறிக்கும். நான் சொன்ன ஊமையம் கண்ட கனவு, பேச்சு கொலையலா சொல்லிக் கொலையலா, மருமகண்ட ஹால், மாப்பிளோட ஹால் எல்லாம் இருக்குது. அவர் மாப்பிள்ளையா மட்டும் இல்ல. நான் அன்றைக்கு சொன்னேன், ஒருவர் வந்தார், அவர் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஆனார். எங்க ஊர் பாசல பிராதேச சபா மெம்பர் ஆனார். பிறகு அவர் மாகாண சபை உறுப்பினர் ஆனார், பலாத் சபா மெம்பர் ஆனார். பிறகு அவர் பார்லிமெண்ட் மெம்பர் ஆனார். அடுத்து அவர் அமைச்சரானார், மினிஸ்டர் ஆனார். ஆனால் இறுதி வரை நான் மனிதனாகவே மாட்டேன் என்பதில் உறுதியாக நின்று இந்த உலகத்தை விட்டு காலமானார். அவர் எல்லாமாக வாழ்ந்திருக்கிறார். மனுஷனா மட்டும் வாழ இல்ல, வாழ சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்படிப்பட்ட மாவாள செஞ்ச மாப்பிள்ளைகள் கிடைச்சா எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. இப்ப மார்க்கத்தை பார்க்கணும், நன்னடத்தையை பார்க்கணும், குடும்ப பின்னணியை பார்க்கணும். கௌரவமான தொழில் செய்வரா இருக்கிறார் பார்க்கணும். கௌரவமான தொழில் நல்ல வருமானம் உள்ள தொழில் அல்ல, ஹலாலான தொழிலான்னு பார்க்கணும். அன்று ஆரம்ப உரையில நாம் மிக தெளிவாக விளக்கினோம். நாம் செய்கிற தொழில் ஹராமானதா இருக்கப்படாது, ஹராத்துக்கு துணை போவதாக இருக்கப்படாது, ஹராத்தோடு சம்பந்தப்பட்டதாம் இருக்கக்கூடாது. சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய குடும்பம், இலட்சிய இஸ்லாமிய குடும்பம் அமைய வேண்டும் என்றால் முதலாவது மிகச் சரியான துணை தெரிவு செய்யப்படணும். இரு பக்கத்தானே பண பொருத்தத்தை விட மன பொருத்தம் பார்க்க வேண்டும், மார்க்க பொருத்தம் பார்க்க வேண்டும், பண்பாட்டு பொருத்தத்தை பார்க்க வேண்டும். ஆனா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள், குறிப்பாக இலங்கை தமிழ்நாட்டு தமிழ் பேசும் முஸ்லிம் பெருங்குடி மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிள் என்ன, இந்த சீதன பிரச்சனை. தௌரி நீங்க சொல்ற வரதட்சணை, இந்த வரதட்சணை என்ற ஜாஹிலியத், நாம் எதிர்பார்க்கிற அந்த தூய அழகான குடும்பம் உருவாவதற்கு, இஸ்லாமிய இல்லம் தோன்றுவதற்கு தடையா இருக்கு. ஆனா நீங்க யோசிக்கலாம், இப்ப யாரு தௌரி எடுக்கிறார்? சீதனங்களுக்கு பல முகங்கள், மல்டி டைமென்ஷன். ஒரு முகம் இல்ல, எத்தனையோ முகங்கள். முந்தி மாதிரி எடுக்கிறது இல்லை இப்ப சீதனம். பெரும்பாலும் சொல்றாங்க அவர் ஒரு ப்ரொஃபஷனல், சரியான ரிலிஜியஸ், தௌரி எடுக்க மாட்டாங்க. உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருங்க, கொடுக்காமல ஆயிப்பீங்க. உங்களோட பிள்ளைக்கு கொடுக்காமல ஆயிப்பீங்க, கொடுத்துருங்க. அதே நேரம் கொடுக்கறத சொல்லிருங்க, புறம் கரைச்சல் வரப்படாது இல்லையா? உங்களோட பிள்ளை கொடுத்துருங்க, கொடுக்கறத சொல்லிருங்க ஆரம்பத்தில். ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? இவங்களை சேர்ந்தா தேடி நாங்க அவங்களோட சொத்தை. இது இந்த ஸ்டட் புல்ல இந்த மாப்பிள்ள மாட்டை வாங்குறதுக்கு அடிக்கிற பிரைஸ். ஆனா கௌரவமா அடிக்கிறது, சும்மா மரியாதை அடிக்கிறது பிரைஸ். மாப்பிள்ள மாட்டை போடுறது, இந்த ப்ரொஃபஷனல் மாட்டை மார்க்கெட்ல போடுறது, போட்டு இந்த ஸ்டட் புல்லுக்கு அடிக்கிற வேலை. இனி கிட்டு 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 வேலை வரும். அம்மா அப்பா பார்த்து கொண்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச துரதிருஷ்டவசமா எங்கிட்ட படிச்ச ஒரு புள்ள, அவர் ஒரு நல்ல ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல். அவர்கிட்ட வாப்பா அடிச்சார் வேலை, பிரின்சிபல். எப்படி வேலை அடிச்சார் தெரியுமா? ஊர்லயும் வீடு, கொழும்புலயும் வீடு, வாகனம், இதோட ஊர்ல ஒரு கடை தெரு, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படிப்பட்ட வாப்பான்னு சொன்னார். எப்படி எழுதணும் தெரியுமா? ஏண்ட ஹயாத் இருக்கு மட்டும் இதுல வார வருமானம் எனக்கு,
யாருக்கு? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்திக்கிறேன், படிப்பிச்சுக்கிறேன், எனக்கும் ஏதாவது ப்ராஃபிட் உண்டு கிடைக்கணுமே. ப்ரொடக்ஷன் அவுட்புட் இந்த சொற்கள் அமைப்பேக்கு தானே முந்தி மாதிரி பழகா சொல்லணும். அது உங்களுக்கு தெரியுமா புள்ள இருந்த படிப்புக்கான எவ்வளவு செலவழிச்சிக்கிறேன்னு சொல்லி. சகோதரர்களே, இந்த சீதனம் என்ற இந்த ஜாஹிலியத் பல வடிவங்கள் இருக்குது, அழகா இருக்குது. பெரும்பாலும் அசையும் சொத்துக்கள் இப்ப ஒத்தரும் எடுக்கிறது, இப்ப அசையா சொத்துக்கள் தான் எடுக்கிறது. இந்த பிக்ஸ் அசெட்ஸ் எந்த அளவுக்கு இப்ப கொடுக்குறாங்க. பென்ஸ் கார்ட கீழே கொண்டு கொடுக்குறோம் மாப்பிள்ளை கையில, சும்மா பெருமையா. இது நாங்க மாப்பிள்ளை கிஃப்டா கொடுக்கிறதா? யாரும் தௌரி நினைக்க வேணும். இந்த ரெஜிஸ்டர் இத எழுத வேணும். இது இந்த கைக்கூலி என்றது எழுத ஹராம், கைக்கூலி எடுக்கிறது. இது நாங்க மாப்பிள்ளைக்கு கிஃப்டா கொடுக்கிறது. வீட்டோட துறப்பையும் கார்ட துறப்பையும். ஃபங்க்ஷன் நடக்கும் பிஎம்எஸ்சிஎச், கலதாரி, மெரிடியன், எல்லாற்றி, ஹில்டன். ஆனா நிக்காஹ் நடக்கும் பள்ளியில. அங்க எங்களுக்கு கல்காண்டு வீச்சப்படமும் ரசூலுல்லாஹ் சுன்னத். அல்லாஹ் அங்கதான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அல்-ஆஃபியா சுப்ஹான். அல்லாஹ் இருக்கிற பள்ளியில மட்டும் ஹில்டன் ஹோட்டல் அல்லாஹ் வர மாட்டானே. நோ ப்ராப்ளம். பிரேக் த்ரூ 2800 ரூபாய் ஒரு ஆள் ஒரு தலைக்கு. அங்க பசியில சாகர சமூகம், அவங்களோட சாபம், லானத். இந்த குடும்பம் வாடுமா, கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ். எனவே டிவோர்ஸ் ரேட் தான் கூடிக்கொண்டு போகுது. கஸ் ஜாஹிலியத். மனப்பொருத்தம் பார்க்கறது இல்லை. இதோட விளைவு என்ன? பணப்பொருத்தம் பார்க்கிறதன் காரணமாக, வெறும் ஸ்டேட்டஸ் பார்க்கிறத காரணமாக பொருத்தமற்ற துணைகள். இந்த பிள்ளையையும் அவருடைய வாழ்க்கை துணையும் அல்ல பார்க்கிறது, வேற 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 கிரைட்டீரியாஸ் இருக்கிற காரணத்தால இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறது, இவங்க ரெண்டு பேருக்கும் மெச்சாவுமான்னு பார்க்கறது இல்லை. அதை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. மாப்பிள்ள அங்க போனமே, இந்த மாப்பிள்ள மாட்டுக்கு முதலாவது பெண் வீட்டுல மரியாதை இல்லை. இடக்கடை வந்து உருக்கி பார்த்துட்டு போறோம், எங்களை கசக்கி புளிஞ்ச ஆட்கள்னு சொல்லி லேசான கூத்தா போட்டாங்க. கட்டச்சு நேரம் பங்கன் நடக்கிறதுக்கு அண்ணா என்ன கூட சொல்லிட்டாங்க, நீங்க தான் வலிமாவே கொடுக்கணும். அதுக்கு பேரு வலிமா. மாப்பிள்ள கொடுக்குற சாப்பாடுக்கு தான் வலிமா சொல்ற, நீங்க தான் வலிமாவே கொடுக்கணுமா, இல்லாட்டி யோசிக்கணும். இந்த மாட்டி செய்ய வழி இல்லை, அதையும் செய்யுது. கடைசியா மாப்பிள்ள வந்து வீட்டுக்கு சேர்ந்தவருக்கு ஒரு மரியாதைக்குமா இது வாங்கினாலே. எனவேதான் மாப்பிள்ள கொஞ்சம் சத்தமா பேசினா இவ ஒரு ஜாதியா உருக்கி பார்க்கிற, அவளை நீ பார்த்தால் உனது கல்வை மகிழ்விப்பான்னு சொன்னதுல சொல்ல, எங்க மகிழ்விப்பா நல்லா தெரியும். உம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி தந்த மாப்பிள்ள மாடுன்னு சொல்லி இது வந்து பெருசா ஊக்குன்னு சொன்னா இவ பாக்குற ஒரு பார்வை, என்ன வேணும் உங்களுக்கு, மனசுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, தந்தது போதாதான் பார்வை. மரியாதை இருக்குமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணுமா? சைக்காலஜிக்கலி தன்னுடைய மனைவிக்கு, வாழ்க்கை துணைவிக்கு ஒரு உணர்வு வரும், அவருக்கு கட்டுப்படணும்னு சொல்லி வாங்கி தந்தீங்க, பெரிய பிரைஸ் அடிச்சு. எனவே அங்க அவருக்கு மரியாதை இல்லை. ஆண் மகன் வீண் மகனாக மாறுகிறான். வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைகளை கரை சேர்க்கிறதுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்ம இளைஞர்கள் இந்த கல்ஃபுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வீட்டில் உள்ள குமருகளை கரை சேர்க்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா மட்டும் 100 ஹவுஸ் மேட்ஸ் இந்த நாட்டுக்கு வராங்க. இந்த நாட்டுக்கல்ல, மிடில் ஈஸ்டுக்கு வராங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வரவங்க, பழையாக்கள். ஏன் வராங்க? ஏன் வராங்க? மாப்பிள்ள மாடு வாங்கணும், குறைஞ்சது ஊடொன்று கட்டி கொள்ளணும், நகை கொஞ்சம் வாங்கி கொள்ளணும், கையில மேலதிகமா சல்லி வச்சு கொள்ளணும், அப்பதான் வாங்கணும். வந்து சீரழிறாங்க. மறுபக்கம் கௌரவமான வீடுகள்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உழைக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டா, வாப்பா உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்ப 34, 35, 36, 37. வாப்பா கல்யாணம் முடிக்கிற, இப்படி கல்யாணம் முடிக்கிற, 4 பேர்ல 2 பேர் இப்பதான் கொடுத்தீங்க, மத்த 2 பேரை கொடுக்கணுமே, நான் இப்படி கல்யாணம் முடிக்கிறேன். லேசான சாபமா? ஏன் ஏன் இந்த இவ்வளவு சிம்பிளான, இஸ்லாம் சொல்ற இவ்வளவு எளிமையான சிம்பிளான இந்த ஆண் பெண் உறவை இவ்வளவு சிக்கலாக்கு வச்சிருக்கிறோம் இந்த ஜாஹிலியத்தின் மூலமாக? எனவேதான் இன்றைக்கு எபோஷன் நடக்கிறதுக்கான காரணங்கள் ஒன்று, குறிப்பாக இந்தியாவில், இலங்கையிலும் இல்லாமல் இல்ல. எபோஷனுக்கான பிரதானமான காரணம், நாளை பல லட்சம் ரூபாய் செலவை ஏற்படுத்தும் இந்த கருவை இப்போதே சில 1000 ரூபாய்கள் செலவழித்து அடித்து விடு. ஏண்டா இந்த பொம்பளை புள்ள பிறந்தா நாளைக்கு பெரிய செலவு, நகை போடணும், குறைஞ்சது 50 பவுனுக்கு மேல. தமிழ்நாட்டில எல்லாம் 100, 150 என்றெல்லாம் போகும் பவுன்ஸ். ஸ்ரீலங்கால பரவாயில்லை, அந்த வகையில் பெருத்த சீதனம் கொடுக்கணும்.
அது மட்டுமல்ல, சீதனம் என்ற பேர்ல நிறைய வேற செலவுகள் இருக்குது. ஆரம்பத்தில் கொடுக்க காசு மட்டுமல்ல, எங்கட சமூகத்துல எந்த அளவுக்கு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பலாய் தௌரிய கொடுத்து முடிக்க கொடுத்திருந்தா ஒரே அடியா பிரச்சனை முடிஞ்சிருக்கு, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இப்ப எப்படின்னா சீதனம் எடுக்கல தானே, சீதனம் எடுக்கல தானே என்று சொல்லி சொல்லியே அறுத்து கொண்டிருக்கிறான். மாப்பிள்ள சீதனம் தான் எடுக்கல, அதை அவ தர சொல்லுங்களே, சீதனம் தான் தரல, இதை அவ தர சொல்லுங்களே, சீதனம் தான் தரல, தலை புள்ள பேரை பார்க்க சொல்லுங்களே, சீதனம் தான் தரல, நர்சிங் ஹோம் பில்ல கட்ட சொல்லுங்களே, சீதனம் தான் தரல, பிள்ளைக்கு 2 நகை போட சொல்லுங்களே, சீதனம் தான் தரலன்னு சொல்லி சில பெற்றோர் வந்து சொல்லிக்கிறாங்க. சீதனத்தை கொடுத்து தொலைச்சிக்கிறோம் அப்பா, முடிஞ்சிக்கு பிரச்சனை. இப்ப சீதனம் தரலன்னு காலமெல்லாம் சீதனம் வாங்குறான், இன்ஸ்டால்மெண்ட் மாசிக்க கெவி மேக்கர் வேட்டி வச்சு சீதனம் வாங்குறான். இப்படி எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல பிரச்சனை உருவாயிருக்கு. இஸ்லாத்துடைய பார்வையில பெண் வீட்டாரிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதை எடுத்தாலும் அது பிச்சை வாங்குவது, பிச்சை வாங்குவது. அது பேராசையுடைய சுயநலத்துடைய வெளிப்பாடு. பிறருடைய பொருளை பிழையான முறையில் விழுங்குவது, கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, பதுக்குவது. பதுக்குறா, அதாவது மாப்பிள்ள மாட்ட பதுக்கித்தான டிமாண்ட் பண்ற, ஏய் தரமாட்டோம், எவ்வளவு வேலை இல்ல எடுத்தா அப்ப பதுக்க. சீதனம் எந்த உருவத்தில் பெறப்பட்டாலும் அது ஹராம். ஹராம் 100% தடை செய்யப்பட்ட ஒன்று, ஒரு பெரிய சமூக தீமை என்பது இஸ்லாத்துடைய கண்ணோட்டம். எனவே இஸ்லாமிய குடும்பம், நாங்க எதிர்பார்க்கிற அந்த தூய்மையான இஸ்லாமிய குடும்பம் உருவாவதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோசியல் ஈவிலாக, ஒரு பெரிய சமூக தீமையாக, சோசியல் கிரைமாக இருப்பது இந்த சீதனம், இந்த வரதட்சணை. ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், இந்த சீதன கொடுமைக்கு, வரதட்சணை கொடுமைக்கு ஆண்கள் அல்ல காரணம், கம்பேரிட்டிவ்லி பொம்பளை தான். எந்த பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பெண்கள் தான் காரணம். வீட்டுல ஒரு கல்யாணம் பேசிக்கொள்ள பாருங்க, ஆம்பளை சொல்லுவார இதெல்லாம் நல்ல புள்ளப்பா, நல்ல புள்ள, அந்த பொம்பளை புள்ள கொடுப்போமே, அப்படி கொடுக்கணுமா, நல்ல வேலை இல்லையா, எங்கட புடியன் எவ்வளவு பொறுமதியான புடியன், எவ்வளவு செலவழிச்சுக்குது, கேட்கணும், என்ன கொடுக்குற எடுக்கிற கொடுக்கல் வாங்கல், என்னத்தை நீங்க வாய மூடிக்கொண்டிருக்கிற, வாயை திறந்து பேசுங்களே, வெக்கமா, எங்கட புள்ளதானே, இல்லையே சரியில்லையே, இது அசிங்கமே, எங்கட புள்ளைய விக்கிற, நாங்க மரியாதை நாங்க மட்டுமில்லையா வாங்குறோம், அங்க பாருங்களே அவங்களோட வீட்டுல, இங்க பாருங்களே இவங்களோட வீட்டுல, நாங்க மட்டும் எங்கட புள்ளை இப்படி கொடுத்தா புள்ளையில ஏதோ ஒரு குறைக்குது பொடியன்ல, அதுதான் சும்மா கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க என்று சொல்லி போடுவா. அந்த 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 என்ன மந்திரம் சொல்றது, பெட்ல போடுற மந்திரத்தை போட்டா, தலையணை மந்திரம் அழகா சொன்னார் சகோதரர். அந்த மந்திரத்தை போட்டமே அடுத்த நாள் இவரும் பேசி நிப்பா. அதெல்லாம் சரியாச்சு. இப்ப நாங்க எல்லாம் பிராங்கா ஓப்பனா பேசிக்கொள்ளணும், நாங்க ரியாலிட்டி நொண்டிக்குது இல்லையா. இப்ப எங்கட புள்ள உங்களோட வீட்டுக்கு ஏமாறணும், எங்களுக்கு வேற ஊடு இல்லையா, ஏன் உங்களோட மகள் எடுக்கணும், ஏதாவது இருக்கணும், ஸ்பெஷாலிட்டி உண்டு. நான் சும்மா கேட்கிறேன் என்று போட்ட உடனே அவரும் அதுதான் உண்மைதான், அவருக்கு தெரியும் விஷயம் அப்செட் ஆகும். இப்படித்தான் நீங்க கேட்டாலும் காட்டி நாங்க இது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், இந்த வேற எது கொடுக்குறோம்னா அதையும் சொல்லிருங்க. நான் வீட்டுல சொல்லிடுறோம், வீட்டுல கரைச்சலப்பா எனக்கு விருப்பம் இல்லை, இது பொம்பளை தெரியாதா. உண்மையிலே பெண் சமுதாயம் சீரழிவதற்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் இந்த ஜாகிலிய பெண்கள் தான் என்றது பெரிய உண்மை. கம்பேரிட்டிவ்லி இந்த பொம்பளை மாதிரி உள்ள ஆம்பளையில மிதிக்கிற இல்லாமல் அது விரிவில் பெரும்பாலும். அடுத்தது இஸ்லாமிய குடும்பம் உருவாவதற்குள்ள பெரிய தடை, சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய வீடு இல்லம் உருவாவதற்குள்ள மிகப்பெரிய தடை ஆடம்பர திருமணம். ஆடம்பர திருமணம் கொஞ்சம் கையில காசி பணம் வந்துட்டா இன்னும் அட்டகாசம். இத எங்கட நாட்டுல அழகா பார்க்கிறோம், ஸ்ரீலங்கா பெரிய அட்டகாசம். இந்த ஆடம்பர திருமணம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தூய இஸ்லாமிய குடும்பம் உருவாவதற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. பயங்கரமாக திருமணத்துக்காக செலவு செய்ய ஒரு நிலை வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முனத்தன். குறைந்த செலவில் செய்யும் நிக்காஹே பரக்கத்தில் கூடிய நிக்காஹ் ஆகும். குறைந்த செலவுல நடக்கிற நிக்காஹ் தான் பரக்கத்தில் கூடிய நிக்காஹ் ஆகும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க பார்க்கிறோம் அப்படி எளிமையாக, எளிமைன்னு சொன்னா சிம்பிள், வறுமை அல்ல, எளிமையாக அழகாக பசந்தா செய்யற நிக்காகிட பரக்கத்தை நாங்க பார்க்கிறோம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை. ஆடம்பரமா திமிரோட தங்களுடைய செல்வச்செருக்கை காண்பிப்பதற்காக பெருத்த செலவில் செய்யற நிக்காகிட முடிவு என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. ஓரிரண்டு வருடங்களுக்கு முன்னால கொழும்புல ஒரு லீடிங் பிசினஸ்மேன்
தன்னுடைய ஒரே மகனுக்காக பெரிய அளவில் ஒரு திருமணம் நிக்காக செய்வதற்கு பெருந்தொகை காசை அதுக்கு ஒதுக்கி வச்சிருந்தார். பிறகு அவருக்கு ஒரு உணர்வு வந்தது, அவருக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைத்தது. இல்ல, இது பிள்ளை, இது ராங். ஏன் பிள்ளைல எனக்கு அன்பு இருந்தா இந்த அட்டகாசமான வேலை செய்யப்படாது. எல்லாரோட துவா கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும். அதுக்கு வழி நிக்காக சிம்பிளா செய்யறது மட்டுமல்ல, இந்த நாட்டுல கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற ஆயிரம் குமரி பெண்கள், வெளிநாடுகளுக்கு போய் சீரழிகிற இந்த ஆயிரம் குடும்ப பெண்களுடைய சாபம் எனது இந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இறுதி நேரத்தில் தன்னுடைய நிக்காவுடைய செலவுகளை எல்லாம் குறைத்து சிம்பிளாக நிக்காக செஞ்சுட்டு தந்த மகளுக்கு நிக்காக செய்வதற்காக வைத்திருந்த பல கோடி ரூபாய் காசை ஒரு ஃபண்டாக மாத்தினார். ஒரு ஃபண்டாக, ஒரு நிதியாக மாத்தி அல்லாஹ் அருளால இன்று நிறைய ஏலக்குமர்களை தந்த மகளிட பேர்லயே நிக்காக செய்து வைக்கிறார். இவ்வளவு பரக்கத்தாய்க்கும் அந்த குடும்பம், இவ்வளவு பரக்கத்தாய்க்கும் அந்த அவருடைய மகளும் மருமகனும் அந்த குடும்பம். அல்லாஹ் அருள் இவ்வளவு பேருடைய துவா. ஏன் இப்படி யோசிக்கிறோம்? இல்ல, எங்கட மகளுக்கு கல்யாணம் நடக்கிற அதே நேரம், எங்கட மகனுக்கு நிக்காக நடக்கிற அதே நேரம் எங்கட செலவுல 4 குமர்கள்ட நிக்காக நடக்கட்டும். இது பெருமை இல்லையா? இது சந்தோஷம் இல்லையா? நிறைவு இல்லையா? இது ஒரு நாகரிகம் இல்லையா? இது அழகா இல்லையா? ஒரு ஃபேஷனா இல்லையா? ஏன் இந்த ஃபேஷனை நாங்க அறிமுகப்படுத்தப்படாது? ஏன் சாப்பிட்ட தேடிக்கொள்ளும்? உண்மையிலே நாம் எதிர்பார்க்கிற பரக்கத்தான அந்த அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற இஸ்லாமிய இல்லங்கள், வீடுகள் உருவாவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த ஆடம்பர திருமணம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மாஸ்டர் சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மாஸ்டர் சுன்னா தான் எல்லா விஷயங்களையும் எளிமை பேணுதல். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணினா மிக முக்கியமான ஒரு சுன்னத்தை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு வளமை என்னென்றால் எளிமை பேணுதல், சிம்பிளிசிட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய உணவு, உடை, நடவடிக்கை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சிம்பிள். இந்த ஆடம்பர மோகம் அழிவுக்கு அடையாளம். எந்த ஒரு சமுதாயம் ஆடம்பர மோகத்தில் மூழ்குமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெகு விரைவில் அழித்து விடுவார். ஒரு சமுதாயம் அளவுக்கு அதிகமான ஆடம்பர மோகத்தில் மூழ்கி இருந்தால் அந்த சமுதாயம் அழிய போகிறது என்பதற்கு அது ஆரோக்கியமான அடையாளமாக இருக்கும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. வரலாற்றுல அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடினார், பூண்டோடு அழிக்க நாடினால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆடம்பர பிரியர்களை ஆடம்பர மோகத்தில் மூழ்க வைப்பான். மூழ்கி இருக்கும் நிலையில் அவர்களை பிடித்து அழித்து விடுவான் அல்லாஹ் சொல்றான். வரலாற்றுல ஆதி சமுதாயம் உட்பட, சமூக சமுதாயம் உட்பட பல சமுதாயங்கள், காரூன், ஹமான் உட்பட வரலாற்றில் தோன்றிய பல சமுதாயங்கள் அழிந்ததற்கு காரணம் அவர்களுக்கு மத்தியில் பரவிய தீமையும் ஆடம்பர மோகமும் தான். எனவே ஆடம்பரம் இருக்கும் இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, எளிமை இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கும், அவனுடைய உதவி இருக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேரத்தை நான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மஸ்ஜிதில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்று சற்று தாமதமாகவே எமது நிகழ்ச்சியை நாம் துவங்க வேண்டியிருந்தது. என்றாலும் நான் சில விஷயங்கள் உங்களோடு கலந்து பேசினேன். இறுதியாக இன்னும் யாராவது பேசினா மோதின் சாஹிபோட பேசிருக்கிறீங்களா? பேசிருக்கீங்களா? எவ்வளவு இருக்கலாம்? 10:30. ஓகே, இன்னொரு 15 மினிட்ஸ் எனக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். என்றால் இன்னொரு முறை போய் மோதின் சாஹிப் சொல்லிக்கோங்க. இஸ்லாமிய இல்லத்திலே, இஸ்லாமிய குடும்பத்திலே, ஒரு இஸ்லாமிய வீட்டிலே ஆக முக்கியம் தான் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு. சகோதரர்களே, கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை படிக்கிறதுக்கு எத்தனையோ கோர்சஸ், எத்தனையோ ஒர்க் ஷாப்ஸ், இவ்வளவு புக்ஸ், இவ்வளவு பப்ளிகேஷன்ஸ். இப்போ எல்லாரும் கல்யாணத்துக்கு முந்தி படிக்கிறது இந்த எப்படி கணவன் ஹார்ட்டை வின் பண்றது, பிறகு மனைவியுடைய ஹார்ட்டை எப்படி வின் பண்றது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன, கைடன்ஸ் என்னெல்லாம் படிக்கிறது. யாரு தெரியுமா இதை எழுதி தந்திருக்கிற? இந்த கணவன் மனைவி இந்த கான்செப்டையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் எழுதின புஸ்தகங்கள் தான் வாசிக்கிறது. இருக்கவே இருக்குது கையில். எதையோ வைத்துக் கொண்டு எதையோ தேடுவது. எப்படி சவர சொல்றது? வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை எப்படி சொல்றது? வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போல என்று தமிழ்ல சொல்வார்கள். அதே போல தெளிவான, அழகான, அற்புதமான வழிகாட்டல் கைது இருக்குது. அடுத்தவர்களுக்கு நாம் தான் வழிகாட்ட வேண்டும். அதை வைத்துக் கொண்டு அடுத்தவருடைய வழிகாட்டலை பெறுறோம்.
இந்த நாங்க சொல்ற யூரோப் எங்களுக்கு ரோல் மாடலாக மாறி இருக்கிற இந்த வெஸ்ட் உடைய நிலைமை என்ன? மிக ரீசென்ட்லி அண்மை காலம் வரைக்கும் ஒரு ஹஸ்பண்டுக்கு தன் வைஃபையும் தன் சில்ட்ரனையும் விக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சு, விக்கிறதுக்கு சேல் பண்றதுக்கு அனுமதி இருந்துச்சு. சில நேரம் புதினமா இருக்கு இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லப்படுறது. 1805 1805 இங்கிலாந்துல ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபை வித்தார். அது லீகலா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அவர் சேல் பண்றார். நாங்க சொல்றது அந்த காலம் ஜாஹிலியா காலம் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் அரபு மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் இந்த 1805 இங்கிலாந்துல ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபை விற்கிறார் 500 லட்சம் பவுண்ட்ஸ். ஒன்றும் செய்யலாது, சட்டத்தில் இடம்பெறுச்சு. 1931ஆம் ஆண்டு 1931 இன்னொருவர் தன் வைஃபை 500 பவுண்ட்ஸுக்கு வித்தார். விற்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்துச்சு. இஸ்லாம் எந்த அளவு தூரம் உரிமையில கொடுத்திருக்கு. இன்றைக்கு நாங்க சொல்ற இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான யுஎன்ஓடைய அந்த சாசனம் 1948 தான் அமலுக்கு வந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சென்றவுடன் மதீனா சாசனத்துக்கு கூடாக முழு மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா அடிப்படையான ரைட்ஸையும் உரிமைகளையும் கொடுத்துட்டாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்ல. எங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குது? மனித சாசனம் முதலாவது எப்போது பிரகடனப்படுத்தப்பட்டது? 1948. சரியான பதில் உங்களுக்கான பரிசு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்படும். எங்களுக்கும் அப்படித்தான் சொல்லி தந்தீங்க. எங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனித சாசனம்? எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது. ஏண்டா மூட்டு கூட்டமா நாங்க இருக்கிறோம். எங்கட ஹெரிடேஜ், எங்கட கல்ச்சர், எங்கட சிவிலைசேஷன், எங்கட கண்ட்ரிபியூஷன் இதை பத்தி எந்த அவேர்னஸும் தெரியாது. நான் இப்ப அண்மையில வாரதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தேன். சின்ன பிள்ளைகள் முன்னுக்கு வச்சிருந்தாங்க பிரைஸ் கிவிங். பின்னுக்கு தான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் குமிஞ்சு போயிருந்தாங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் பேசுறதும் சத்தம் போட அவங்க ஒன்றும் விளங்கல. திடீரென்று சொல்லி என் பேச்சுல நான் இந்த சினிமா பைத்தியத்தை பத்தி கொஞ்சம் சொல்றதுக்காக 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப டிவிகள்ல போற சில மெகா டெலிடிராமா சம்பந்தமா சொல்லி பேரை சொன்னவன் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கப்சிப் டெட் சைலண்ட். எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் போகுது. நான் உடனே சொன்னேன், பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைகளை பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் விளங்கும். நாங்க பேசுற மட்டும் விளங்காது என்று அந்த சைட் கொடுக்கப்பட்டில்லை. கலம்புல எங்கட ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி. உண்மையிலே அவங்க படிச்சது இங்கிலீஷ், வீட்டுல பேசுறதுங்க எல்லாம் இங்கிலீஷ். ஆனா தமிழ் தெரியும். தமிழ் தெரியாமல் இல்ல, தமிழ் தெரியும். ஆனா இங்கிலீஷ் தான் கூட அவரோட வாழ்க்கையில் மிகச்சிருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்கடா, தெரியுதா உங்களுக்கு விளங்காது, தமிழ் விளங்காது. உண்மைதானே பிரதர், தமிழ் விளங்க. அப்ப நாங்க இங்கிலீஷ் ப்ரோக்ராம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அதே ஆட்கள் போற வழியில வார வழியில பொருத்தமான தமிழ் பாட்டுகள்கிட்ட துண்டு வர சொல்லுவாங்க, பொருத்தமான வசனங்கள் வரும். அடே உங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க, என்ன விட அழகா சரியா பொருத்தமான வசனங்களை சொல்றீங்க. ஓ அந்த நாங்க அந்த தமிழ் பிலிம்ஸ் பாக்குறேன், ஜாதிரியா சேக் அதுல அடே உனக்கு தமிழ் பிலிம்ஸ்ல வர வசனங்கள் எல்லாம் விளங்கும்டா. ஏதோ பயமாட்டி விளங்குறல பேச்சு மூச்சு. இங்க கூட பல சகோதரர் சொன்னாங்க, சரி கொஞ்சம் நீங்க பேசுற நேரம் கொஞ்சம் கூட அதாவது ஹார்டான தமிழ்ல பேசாம கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. உண்மை, தமிழ்ல பேசுங்க, தமிழில் பேசாமன்னு சொல்லி நானுமே தமிழ்ல தான் இப்ப உங்களோட பேசுறேன். ஆனா எனக்கு பசல் என்னண்டா, இதை விட பயங்கர வசனங்கள் இல்லையா அதுல இருக்குது. போல வர குப்பை சினிமா படங்கள் எல்லாம் ஆரம்ப கால அதெல்லாம் எப்படி நல்லா விளங்குது. பொருத்தமான பாடல்களை பொருத்தமான இடத்துல கோட் பண்றதும் அந்த அளவுக்கு தான். எனவே இதுக்கு என்ன சொல்றது? இந்த பிளஃப்க்கு இந்த ஐ வாஷுக்கு என்ன சொல்றது? அப்படித்தான் சொல்லணும். சரி, அடுத்ததாக இந்த வகையில் இஸ்லாம் கணவன் மனைவி, அந்த இஸ்லாமிய குடும்பத்துல கணவன் மனைவியுடைய உறவை பத்தி பேசுது. எந்த அளவு தூரம் நல்லுறவு பேண வேணும், எவ்வாறு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய உடலிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். 4 மாதங்களுக்கு அதிகமாக தன்னுடைய மனைவி விட்டு தூரமா இருக்கிறது இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லை.
இன்று அப்படியான நிலை இருந்தாலும் கூட சில கருத்துப்படி 6 மாதம், சில கருத்துப்படி 4 மாதம் வாரிசத்துல பங்கு கொடுத்து வச்சிருக்குது. சுத்தம் பேணுமாறு சொல்லுது, அலங்காரத்தை பேணுமாறு சொல்லுது, இரகசியத்தை பேணுமாறு சொல்லுது, பெற்றோருடைய நல்ல பேருமாறு சொல்லுது, குடும்ப உறவுகளை பேணுமாறு சொல்லுது. மறுபக்கம் ஒரு பெண்ணை பொறுத்தவரை, ஒரு மனைவியை பொறுத்தவரை கணவன் தான் குடும்ப செலவுகளை கவனிக்கணுமே தவிர மனைவிக்கு அது பற்றிய எந்த பொறுப்பும் கிடையாது. இஸ்லாம் சொல்லுது women have the right not to work. இஸ்லாத்தின் நிலைப்பாடு வேலை செய்யாம இருக்கிற ரைட் அவங்களுக்கு இருக்கு. மாப்பிள்ளைக்கு சொல்லல நீங்களும் போகணும் சொல்லி போக மாட்டேன், வழக்கு போடு மாப்பிள்ளைக்கு எதிராக இஸ்லாமிக் கோர்ட்ல. இப்படி சொல்ற மார்க்கம் இஸ்லாம் பெண்களை அதிதிகளா வச்சிருக்குது. ஆனா அவங்க அகதிகளாக்கத்தான் விரும்புறாங்க ரோட்ல அடைஞ்சு கொண்டு. இஸ்லாம் அதிதி அந்தஸ்தில் வைத்திருக்கிறது. அதிதி அந்தஸ்துண்டா கெஸ்டுடைய நிலை. இஸ்லாமிய சமூகத்துல பெண்கள் கெஸ்டுகள், அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா ஹாயா இருக்க வேண்டியது. ஆனா அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சம வாய்ப்பு, சம சந்தர்ப்பம், சம உரிமை எங்களுக்கு வேணும், நாங்க வரோம், ரோட்டுக்கு வரோம், விளைவு வாங்கி கட்டி கொட்டிக்கிறாங்க, நல்லா பருப்பு தின்றாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. இதுக்கு முன்பு நான் சம்பந்தம் நிறைய பேசிக்கிறதால விரிவா எதுவும் சொல்லல. உடல் ரீதியாக மனைவியை மகிழ்விக்கிற கடப்பாடு கணவனுக்கு இருக்கு. அறிவூற்ற கடப்பாடு இருக்கு. அறிவூட்டணும். பெண்களுக்கு அறிவூற்ற, அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கிற பொறுப்பு கணவனுக்கு இருக்கு. எனவேதான் ஒரு வசதி மகர் கொடுப்பதற்கு எந்த வசதியும் இல்லாத போது சில குர்ஆன் வசனங்களை